இவன்லாம் வந்து அண்ணா அறிவாலயத்துக்கு வாட்ச்மேனுக்கு கூட லாய்க்கு இல்லாத நபர் இவன். யார்? முக்தார். இன்றைக்கி முக்தார் வந்து என்ன சொன்னால் சீமானையும் சவுக்கு சங்கரையும் இப்போ அந்த வரிசையில் என்னையும் வந்து அவன் வந்து தாக்கி வீடியோக்கள் போடுறதுன்றது அவனுடைய இயல்பான இது. என்ன சொன்னால் திமுக அவனுக்கு கொடுத்துருக்க டாஸ்க். திமுக ஆதரவில் இருக்காப்புல, போலீஸ் பாதுகாப்போடு உலாவராப்புல. நீ உண்மையாக போலீஸ் பாதுகாப்போடு தான் உள்ளே வராரு. ஆமாம், போலீஸ் பாதுகாப்போடு தான் நினச்சிருக்கு சுற்றுறாரு. அது ஒரு பெருமையாக எனக்கு போலீஸ் எஸ்கார்டு கொடுத்துருக்காங்க. இதை செய்யறதோட நீ இதேமாரி வேறு எதுனா தொழில் செய்யலாமே. எத்தனை நாள் இந்த போலீஸ் பாதுகாப்பு உனக்கு நான் கேட்குறேன். அதுக்கப்புறம் அடித்தாங்கன்னா கேட்கறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டேன். நீ ஆம்பளையாக இருந்தா உனக்கு உண்மையில் இருந்தா ஒரு அரை மணி நேரம் நீ என் கூட பேசு. வாயை உடைக்கலாம். இந்த லைவ்லேயே ஒன்று வாயில் உடைச்சி உன்னை வந்து சிஎஸ்ஆரே இருக்கு. என்ன சார் அது? சிஎஸ்ஆரே இருக்கு. வந்து பாலியல் சீண்டல் பண்ண சிஎஸ்ஆரே இருக்கு என்கிட்ட. எடுத்து விட்டா நான் அதான் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். சார் வணக்கம் சார். வாங்க சார். சமீபத்தில் திரு முக்தார் அவர்கள் உங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தார், பார்த்துருந்தோம். இன்னைக்கு அதோடைய தொடர்ச்சியாக ஒரு சில கிளிப்பெல்லாம் எடுத்து நியூஸில் போட்டிருந்தாரு. அதுவும் அவர் சேனல்லே பதிவிட்டிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, திரு சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் வந்து நேரடியாக தாக்குதாரு. இதுக்கு வந்து முட்டு கொடுக்கும் விதமாக திரு தடா ரஹீம் அவர்கள் வந்து நீங்கள் செயல்படுறேன்னு சொல்கிறாரு. இல்லை, முக்தார் அவனை பொறுத்தவரையில் என்னன்னு சொன்னால், இப்போ பரமசிவம் கழுத்தில் இருக்கிற பாம்பு மாதிரி. பரமசிவம் கழுத்தில் இருக்கிற பாம்பு கேட்டு தான் கருடா சௌக்கியமான. ஏன்னா பரமசிவம் கழுத்தில் இருக்கிறவங்களையும் கருடம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அதேமாரி வந்து இன்றைக்கி முக்தார் வந்து என்ன சொன்னால் சீமானையும் சவுக்கு சங்கரையும் இப்போ அந்த வரிசையில் என்னையும் வந்து அவன் வந்து தாக்கி வீடியோக்கள் போடுறதுன்றது அவனுடைய இயல்பான இது. என்ன சொன்னால் திமுக அவனுக்கு கொடுத்துருக்க டாஸ்க். அதான் நான் கேட்க வந்தேன். திமுக கொடுத்துருக்க டாஸ்க் வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னு சொன்னால் அவன் சத்தியம் தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுட்டு வெளியே வந்தோடனே அவனுக்கு திமுக பல கோடி ரூபாய் கொடுத்து ஃபைனான்ஸ் பண்ணி. அந்த மை இந்தியாங்கிற சேனலுமே முழுக்க முழுக்க திமுக ஃபண்டு. ஆமாம், திமுக ஃபண்டு கொடுத்து மந்த்லி இப்போ காசு வாங்குறது கூட திமுக காரங்கிட்ட காசு வாங்கிட்டு தான் இவன் வந்து இதேமாதிரி டார்கெட் பண்ணுறது. ஒரு ஊடகவியலாளர், இப்போ நீங்களும் ஊடகவியலாளர் இருக்கீங்க. இங்கே பலதர திமுக ஆதரவு ஊடகம், திமுக ஆதரவாக பேசுகிறவனையும் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுப்பீங்க, எதிராக பேசுகிறவனையும் இன்டர்வியூ எடுப்பீங்க. ரெண்டாவது இன்டர்வியூவை வந்து இன்டர்வியூவாக எடுப்பீங்க. நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, நான் சொல்கிற பதிலை அப்படியே போடுவீங்க. இந்த கேள்வி கேட்குறது மட்டும் போட்டுருவான். இந்த பதில் நம்ம பதில் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பதிலை போட மாட்டான். அது நம்ம முழிச்சிட்டு இருக்கிற மாதிரி இப்படி போட்டுருப்போம். எப்படின்னு சொன்னால், இவர் கேட்ட கேள்விக்கு திணறி நம்மளால் பதில் சொல்ல முடியாமல் ஓடிட்டா மாரி ஒரு சீன் கிரியேட் பண்ணுறது. இது ஊடகவியலாளருக்கு உண்டான அழகு இல்லைல்ல. இது ஊடக அறம் கூட இல்லைல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா இது செய்கிற வேலை. இது முழு வீடியோ வந்து ஒளிபரப்பு 1.25 மணி நேரம் என்கிட்ட எடுத்துட்டு வீடியோவை அவன் ஒரு 20-24 நிமிஷம் ஒளிபரப்புறான்னா அதில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சுட்டாதா? ரெண்டாவது நீங்கள் ஒரு கேள்வி எழுப்புறீங்க, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லும்போது அது பதில் போட்டால் தான் வியூவர்ஸுக்கு தெரியும் என்ன பதில் சொல்லியிருக்காரு அவர் கேள்வி எழுப்புனதுக்குன்னு. இப்போ பதிலெல்லாம் கட் பண்ணுறது இதுதான் அவனுடைய பழப்பு. ஏற்கனவே நிறைய பேருக்கு இதே தான் அவனுக்கு செய்கிறது. இப்போது வந்து நான் வந்து அவாய்ட் பண்ணேன். அவன் வந்து அந்த மை இந்தியாவை அதை எதுவும் திறக்கும்போது கூட கூப்பிட்டான், நான் போகல. இவன் திமுக அடிவரடி நம்ம எதுக்கு அதான் நான் என்னையும் கூப்பிட்டா நான் போகலை. நான் போடா அப்படின்னு சொல்லி விட்டேன். நாங்கள் போகவே இல்லை. அதன் பிறகு வந்து 2-3 தடவை கூப்பிட்டான். கடைசியாக அந்த மழை வெள்ளம் பெய்யும்போது கூட நீங்கள் ராணிப்பேட்டில் தான் அவனுடைய ஆஃபீஸு, வாங்கன்னு கூப்பிட்டான். நான் வரலை, நான் போகவே இல்லை. அதன் பிறகு இப்போ சமீபத்தில் வந்து என்னாச்சுன்னு சொன்னால், எப்படியாவது வாங்கினேன், எனக்கு நான் சென்னையில் தான் இருக்கேன், வாங்கினேன். சரி என்ன ரொம்ப தொல்லை பண்ணுறானே அப்படின்னு சொல்லி போய் உட்காந்து 1.25 மணி நேரம் எடுத்துட்டு ஒரு 24 நிமிஷம் போடுறான். அது அவனுக்கு சாதகமானது மட்டும் போட்டுட்டு மற்றது அப்படியே கட் பண்ணிட்டா. அது பார்க்குறவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, முக்தார் வச்சு செஞ்சார். அது வந்து எப்படின்னா சுய இன்பம் காண்பாங்கல்ல, அந்த மாதிரி சுயமாக இன்பம் காண்பாங்க. அதேமாரி இது வந்து ஒரு செயலே இல்லையே. இது கேடுகட்ட செயல். ஊடகம் செய்யக்கூடிய வேலை இல்லை, கீழ்த்தரமான கேடுகட்ட செயல் இல்லையா? இதை செய்யறதோட இதை செய்யறதோட நீ இதேமாரி வேற எதுனா தொழில் செய்யலாமே. நீங்களும் கடித்தமான வார்த்தைகள்லாம் இல்லை சொல்கிறேன், வேற எதுனா தொழில் செய்யலாம். இந்த மாதிரி 4 கேமரா வச்சுட்டு இருக்கு இல்லைங்களா,
வியூஸ் எல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி இது பண்ணால் வியூவர்ஸ் நிறைய வரும், சப்ஸ்கிரிப்ஷன் நிறைய வரும், காசு சல்லி நல்லா பார்க்கலாம். இல்ல அதுக்கே ஊடகம்னு சொல்லி வச்சிருக்கேன். நிச்சயமா அவர் போய் எடுக்கிற இன்டர்வியூல ஏதாவது தவறுதலா அவரே ஏதோ பேசிட்டாலும் இல்ல நிறைய அவங்க கெஸ்ட் வரவங்க அவங்க ஏதோ பேசிட்டாலும் வழக்குலாம் இப்போ சமீபத்துல பார்த்தோம், ஒருத்தர் கூட அதில் வழக்குல போய் மாட்டினாரு. முக்தார் அவர்கள் பக்கம் மட்டும் ஏன் அது திரும்ப மாட்டேங்குது? எனக்கு அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன், பரமசிவம் கழுத்தில் இருக்கிற பாம்பு மாதிரி திமுக ஆதரவில் இருக்காப்புல, போலீஸ் பாதுகாப்போடு உலாவராப்புல. நீ உண்மையில போலீஸ் பாதுகாப்போட தான் உள்ளே வராரு. ஆமாம், போலீஸ் பாதுகாப்போடு தான் வச்சிருக்கு சுற்றுறாரு. அது ஒரு பெருமையாக எனக்கு போலீஸ் எஸ்கார்டு கொடுத்துருக்காங்க. ஏன்டா எஸ்கார்டு யாருக்கு கொடுப்பாங்க? மக்கள் விரோதமாக செயல்படுறவனுக்கு தான் எஸ்கார்டு கொடுப்பாங்க, அரசுக்கு பூஜை தூக்குறவனுக்கு தான் எஸ்கார்டு கொடுப்பாங்க. உண்மையா இல்லைங்களா? இப்போ உண்மையில முக்தார் அவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்குங்கிறீங்க? ஆமாம், அவர் சேனல்லே இருக்கிறாங்களா அவருக்கு? ஆமாம், 24 hours பாதுகாப்பு எஸ்கார்டு. இல்லை இது அரசு எப்படி அவங்களுக்கு கொடுக்குது? அவர் ஒரு ஊடகவியாளர் சொல்றாரு, ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காரு, இதுக்கு எதுக்கு எஸ்கார்டு அவருக்கு கொடுக்கணும்? அதான் அவனுக்கு டாஸ்க் என்னன்னா, இதுமாரி திமுக எதிராக பேசுகிறவங்களெல்லாம் நீ அசிங்கப்படுத்தி எடுக்கணும். வேற எதுவுமே இல்லை. இதுக்கு தான் அந்த போலீஸ் பாதுகாப்பு. நீ எத்தனை நாள் இந்த போலீஸ் பாதுகாப்பு உனக்கு நான் கேட்குறேன். அதுக்கப்புறம் அடித்தாங்கன்னா கேட்கறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த திமுகவை போய் நம்புகிறேன். ஆனானப்பட்ட என்னுடைய அரசியல் ஆசான் பழனி பாபாவே தூக்கி என்எஸ்சியில் போட்டு கொடுமைப்படுத்த திமுக தான் அது. நீ எல்லாம் ஏமாத்துறேன் திமுகவுக்கு. அவனுக்கு உனக்கு இப்போ தேவை, உன்னை பயன்படுத்துகிறாங்க. நீ காசியை சல்லியை வாங்கிக்கிட்டு அது ஒரு வார்த்தை விபச்சாரம் பண்ணிட்டு உட்காந்துருக்க. அவங்ககிட்ட வந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் சரியான அரசியல் பேச அறிவு உனக்கு இருக்கா? என்னைக்காவது ஏதாவது ஒரு ஊடகத்திலேயாச்சும் நீ உட்காந்து இன்டர்வியூ எடுக்கும்போது ஒரு தெளிவான அழகான அரசியல் பேசியிருக்கியா? கிக்கு சிரிக்கிறது இல்லைன்னு சொன்னால் ஊன்றது இல்லை, அவர் பேசிட்டு இருக்கும்போது துப்புறது இதெல்லாம் வந்து நெறியாது. சொல்லுங்க, இதெல்லாம் அரசியல் நெறியா? நாங்க ஊடகத்துக்கு உண்மையை உறக்க சொல்கிறோம். என்ன சொல்ற நீ? என்ன சொல்ற நீ? அதுதானே ரசிச்சு பார்க்குறேன். நான் என்ன சொல்கிறேன், இன்னைக்கு திமுக அரசுடைய மக்களோட செயல்பட அந்த ஊடகத்தில் என்னைக்காவது ஒரு நாள் விமர்சனம் பண்ணியிருக்கானா? நீ உண்மையிலே திமுக மாதிரி ஒரு முட்டாள் கட்சி உலகத்திலே இருக்காது. இவனெல்லாம் வந்து அண்ணா அறிவாலயத்துக்கு வாட்ச்மனுக்கு கூட லாய்க்கு இல்லாத நபர் இவன். யார்? முக்தார். இவனை தூக்கிட்டு போய் காசை கோடிக்கணக்கில் கொடுத்து ஊடகம் நடத்துகிறா, நீ திமுக எதிராக பேசுகிறவனெல்லாம் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்கன்னா திமுக எப்படிப்பட்ட கட்சி இருக்கும் பார்த்து. இல்லை, சத்தியம்னு ஒர்க் பண்ணாரு, அதுலேயும் கிட்டத்தட்ட சொல்லிவிட்டீங்கன்னா இதே மாதிரி தான். என்ன கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கு, ஏன்னா சேட்டலைட் சேனலுங்க போய் ஓரளவு லிமிட்டாக இருந்தார். இப்போ அதை விட்டு வெளியில் வந்தார். அதை விட்டு வெளியில் வந்த காரணம் முழுக்க திமுக எடுத்தது. காந்திராஜை வச்சு போட்டாங்களா? என்ன இந்த நடிகை என்ன, அந்த நடிகை என்ன, இதெல்லாம் ஒரு ஊடகமா? சொல்லுங்க. ஷக்கிலாவை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்கிறது ஒரு ஊடகமா? புக்கித்தராவோ அவளை வச்சு இன்டர்வியூ எடுக்கிறது ஒரு ஊடகவியலாளருடைய செயலா? அதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் குரூப் பண்ணிடுதுரா. இந்த ஃப்ராங்கெல்லாம் பண்ணுறாங்களா என்டர்டெயின்மெண்ட்டு, பொழுதுபோக்கு, அந்த மாதிரி ஆளுங்க வச்சு எடுத்து சப்ஸ்கிரைபையும் வியூவர்ஸையும் அதிகரிக்கிற நிகழ்ச்சி. அதெல்லாம் அவங்கள வச்சு நீ அரசியல் நிகழ்ச்சி நடத்த எல்லாரையும் விமர்சிக்கிறாரா? சவுக்கு சங்கரா இருக்கட்டும், எல்லாரையும் விமர்சிக்கிறார். எல்லாரும் இல்லை, திமுகவுக்கு எதிராக யார் யார் பேசுகிறாங்க அவங்கள மட்டும் விமர்சனம் பண்ணுவாங்க. திமுகவுக்கு எதிராக யார் யார் விமர்சனம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் விமர்சனம் பண்ணுவார். வேறு எதுவுமே இல்லை. அவனுக்கு கொடுத்துருக்கிற டாஸ்க்காக தான் அவனுக்கு கொடுக்குற சம்பளமாக தான். அதுக்கு ஒரு திமுகவுக்கு நேரடியாகவே கலைஞர் டிவியிலே வேலை பார்த்துட்டு போயிடலாமே. நான் தான் சொல்கிறேன், திமுகவுக்கு போய் சேர்ந்துட்டு திமுகவுக்கு ஆதரவாக இருந்துட்டு ஏன் இப்படி வேலை பண்ணிட்டு? எல்லா சேனலுமே பொதுவாக பார்க்கப்பட்ட விஷயம்னா ஒரு சார் ஆதரவாக இருக்கிறாங்க, அதை இது வந்து வெளிப்படையாகவே தெரியும் இவங்க இதுக்கு ஆதரவு, அது கூட ஓகே. பட் அதை தாண்டி திட்டமிட்டே வந்து இவ்வளோ அதுக்குன்ட்டு இவ்வளோ தரக்குறைவாக பேசி அவங்கள அசிங்கப்படுத்தி, அதான் அது என்னன்னு சொன்னால், இப்போ அந்த போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க, அந்த பாதுகாப்போடு அப்படி சீன் போட்டிருக்காங்க. இப்படி பேசினா தான் போலீஸ் பாதுகாப்பு இருக்கும், இல்லைன்னு சொன்னால் போலீஸ் பாதுகாப்பு எடுத்துருவாங்க. எடுத்துனா நம்ம சீண்டாதுன்னு தெரியும். எனக்கு ஒன்றுமே புரியல. போலீஸ் பாதுகாப்புன்னு சொல்கிறீங்களா? அவர் விமர்சிக்கிறாரு, ஓகே. நான் சொல்கிறது பொய் என்ன, நீங்கள் வந்து ஆர்டிஐயில் போட்டு கேளுங்க. இதேமாரி முக்தார் என்ற ஊடகவியலாளருக்கு, போலி ஊடகவியலாளருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்களான்னு கமிஷனர்கிட்ட கேளுங்க, தமிழக டிஜிபி கிட்ட கேளுங்க. எல்லா ஊடகங்களும் இந்த மாதிரி தைரியமாக கேட்டால் கொடுப்பாங்களா? அது கொடுக்க மாட்டாங்களே. ஏன்னா இதேமாரி செய்கிறவனுக்கு தான் கொடுப்பாங்க. அவர் எத்தனை கோடி வாங்கியிருக்காரு, எத்தனை கோடி தெரியுமா எவ்வளோ வந்திருக்கிறாரு, இவருக்கு எவ்வளோ தான் சார் ஃபண்டு போகுது, இவருக்கு அப்படி எதுவும் ஏங்க முழுக்க இவன் திமுக கிட்ட காசு வாங்கிட்டு பண்ணுறான். டாஸ்கே அவனுக்கு அதுதான்.
டாஸ்காவே பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம், டாஸ்கே அதுதான். இப்போ என்னைய வச்சு இன்டர்வியூ எடுத்தானே, இப்போ அவனுடைய நல்ல கெட்ட எல்லா விஷயத்துக்கும் நான் துணை நின்ற ஆள், என்னையே வந்து உட்கார வச்சு 1.5 மணி நேரம் எடுத்துட்டு அவனுக்கு தகுந்தது மட்டும் வெளியிடுறான்னு சொன்னால் அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருப்பான். சொல்லுங்க. என்னையை கூப்பிட்டு வச்சு நீ அப்படி ஒரு வீடியோ எடுத்து நீ என்ன பண்ணுற, ஒரு பக்கம் கட் பண்ணி விட்டு நான் பேசின பதிலெல்லாம் கட் பண்ணி விட்டு நீ பேசுனது மட்டும் போட்டு ப்ரொமோட் பண்ணி நீ வீடியோ வெளியிடறேன்னா விலை பேசி விற்கிறதுக்கு சமமானதாச்சு. நீ வந்து உண்மையில ஒரு ஆண்மகனாக இருந்தா இப்போ வா உட்காரு பேசு, லைவ் ஒன்று 1/2 மணி நேரம் வெளியிடு. வேற ஒரு சேனல்ல நீ ஆம்பளையா இருந்தா உனக்கு உண்மையில நீ இருந்தா ஆம்பளையா இருந்தா ஒரு 1/2 மணி நேரம் நீ என் கூட பேசு, நீ கேள்வி கேளு, துப்பு நீ என் முன்னாடி. சீமானுக்கு வாயை உடைக்கலாம், இந்த லைவ்லேயே ஒன்று வாயில உடைச்சி உன்னை வந்து பண்ணலன்னா பாரு நீ என்ன பண்ணுறாரு. யாருக்கிட்ட கொள்கை ரீதியாக அரசியல் சமூக பணியை செஞ்சுட்டு வரக்கிட்ட எங்கிட்ட விளையாடுற நீ? காசுக்காக மாரி நீ காசுக்காக நீ எல்லாம் என்னையை பற்றி பேச உனக்கு என்ன இருக்கு? சீமான் வந்து சமீபத்தில் பேசுகிறார். அல்லுமா தலைவர் பாஷாபாயுடைய அந்த நினைவேந்த நிகழ்ச்சிக்கு போகிறாரு. அதை வந்து அண்ணாமலை விமர்சனம் பண்ணுறாரு. என்னன்னா சீமான் எப்படி போகலாம் அப்படின்னு. அதுக்கு பதில் கொடுக்கும்போது நான் போன என்னுடைய மூத்தவர் அப்பா மாதிரி அப்பா அவருடைய இறுதிக்கு நான் போகாமல் யாரா போவான்னு சொல்லி கேட்டுட்டு அடுத்த நிமிஷம் கேட்குறான், முஸ்லீம் யாரும் எனக்கு ஓட்டு போடுறதில்லைன்றாரு. அவங்க திமுக தான் ஓட்டு போடுவாங்க. 6வது கடமையாகவும் அவங்க அதான் செய்வாங்க. அந்த 6வது கடமைன்னு சொல்றது ஏற்கனவே முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மீதின்னு சொன்னது. முஸ்லீம்களுக்கு 6வது கடமையாக திமுக ஓட்டு அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை மேற்கோள் காட்டி அவர் பேசுறாரு. இவர் மட்டும் இதை பேசலை. ஏற்கனவே முஸ்லீம் லீக்குடைய தலைவர் காதர் மீதின்னு பேசியிருக்காரு. அதனுடைய வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஒவ்வொரு முஸ்லீமும் 6வது கடமையாக திமுக வாக்களிப்பது கடமையாக்கப்பட்டிருக்கணும்னு. அந்த ஆள் ஏதோ ஒரு சீட்டுக்காக அப்படி பேசியிருக்கான். அதை மேற்கோள் காட்டியும் அதே நேரத்தில் இந்த திமுகவுக்கு முஸ்லீம்கள் ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டானுங்க. நபிகள் நாயகமே உயிரோடு வந்து நபிகள் நாயகமே உயிரோடு வந்து திமுக ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னால் நாங்கள் திமுக தான் ஓட்டு போடுவோம், நீ நபிகள் நாயகம் இல்லைன்னு சொல்லுவாங்கடா. எப்படி நாங்கள் கிராமத்தில் சொல்லுவாங்க, டே அவங்ககிட்டலாம் பேசாதரா, அவன் பிடிச்ச முயலுக்கு 3 காலின்னு சொல்கிறவன்டா. கடவுளே அவன் முன்னாடி தோன்றி இது தவறுன்னு சொன்னாலும் இல்லை நீ கடவுள் இல்லை இதுதான் சரின்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் வழக்கு சொல்லுது. அதையே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மாற்றி பேசுகிறாரு. இதில் என்ன இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமிய சித்தாந்தத்துக்கும் புண்படுத்திட்டாரு. ஏண்டா புண்படுத்திய கேவலப்படுத்தியவங்க கூடலாம் வால் பிடிச்சி சுற்றிட்டு இருக்கீங்க. நீங்கள் புண்படுத்தினார்னா நீ எதிர்க்கிறது நீ இல்லைடா, உனக்கு முன்னாடி நான் தான் வந்து எதிர்ப்பேன். நீ அது கூட வெட்டி ஒட்டி வீடியோ வெளியிட்டு அதில் சுய இன்பம் காண்றேன்னா என்ன அர்த்தம்? இது எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் ஒரு ஊடகவியலர் ஏதாவது பேசினாலே வழக்கு போடுறாங்க, அவதூறு கருத்து தேவை. அவனுக்கெல்லாம் இப்போல்லாம் வழக்கெல்லாம் போடக்கூடாதுங்க. இப்போ போட முடியாது அவங்க மேலே. இல்லை ஏன் சொன்னால் வழக்கு போட்டாலும் வழக்கு எடுக்க மாட்டாங்க. வழக்கு எடுக்க மாட்டாங்க. திமுக வந்து ஒரு அரச பயங்கரவாதத்தை ஏவிட்டு இருக்கு. திமுக எதிராக பேசுகிறவங்களுக்கெல்லாம் வழக்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஆட்சி எத்தனை நாளைக்கு? ஆட்சிகள் போகிறதுனா காட்சிகள் மாறும் இல்லை. அப்போ உட்கார வச்சு அவனை இன்டர்வியூ எடுக்க வச்சு மூஞ்சில் ஊற்றணும், குடிக்க வைக்கணும். அவனை அடிக்கக்கூடாது, அவனை குடிக்க வைக்கணும். அதை வீடியோவை போட்டு வியூவர்ஸ் பாருங்கன்னு. இவன் எப்படி வியூவர்ஸுக்கு சப்ஸ்கிரைப் அலையிறானோ தன்னை ஒரு பிரம்மாண்டமான ஆளுங்க. அந்தமாரி என்ன பண்ணோம், இந்தமாரி உட்கார வச்சுட்டு கேள்டா இப்போ மௌனே கேள்டா துப்புடா, இல்லைங்க துப்புடா அப்படின்னு, இல்லை துப்புடான்னு குடிக்கணும். அவன் யாருக்கிட்டே விளையாடுறான்னு நினச்சிட்டு என்கிட்ட விளையாடுறான். எல்லாருக்கிட்டையுமே அந்த மாதிரி தானே பேசுறது. அதான் சொல்கிறேன். ஏன்றான் புதுசாக ஒரு ஆளை கூட நான் ரெடி பண்ணுவேன். எனக்கு ஒரு ஆளுக்கு ஒரு தடுப்பு தான் எனக்கு இன்டர்வியூ கொடுக்க முடியும். அவங்க கொடுக்காம போட்டாலும் அடுத்த ஆளை புதுசாக ரெடி பண்ணுவேன். நீ ரெடி பண்ணி என்ன பண்ண போகிறேன்? சுய இன்பம் தான் காரணம். உனக்குன்னு ஒரு 10 பேர் இருப்பானுங்க. அவன் 10 பேர் வந்து சூப்பர் தலை இதுதான் இருக்கும், வேற ஒன்றும் நடக்காது. இது ஒரு நீண்ட ஊடகங்களால் இருக்கின்றான அழகு இல்லை. இது சீமான் அவர்கள் வந்து குறிப்பிட்டு அவர் பேர் எடுத்தாலே அவர் வந்து டாப்பிக்கே மாற்றி போய் சீமானே ஒன்றும் சீமான் அண்ணங்கிட்ட கேட்டிருக்காப்புல, இன்டர்வியூ கேட்டாப்புலையா, இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அந்த காண்ட கோவம் தானே.
அவங்க அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணி திமுக அடிக்க இல்லை இல்லை சொல்லி அந்த காண்டில் இப்போ திமுக கொடுத்துருக்கிற அஜெண்டா வந்து திமுகவுக்கு எப்படின்னு சொன்னால் எப்பவுமே வந்து திமுகவினுடைய எதிரிகளை யார் எதிர்க்காங்க அவங்களாம் ஒன்று சேர்க்க பார்க்கலாம் திமுக. அந்த மாதிரி திமுக கிட்ட போய் அண்டி போய் படைக்கலாம். இப்போ சீமானை எதுக்குன்னா திமுக கிட்ட அண்டி படைக்கலாம். இது அந்த கட்சிக்கே தானே ஒரு நேரத்தில் கெட்டதா அமையும் இந்த மாதிரி வேலை தான் பார்க்குறது. இது திமுகவுக்கு மிகப்பெரிய அவமானம். இது அதான் சொல்லுறேன், திமுக அண்ணா அறிவாலயத்துடைய வாட்ச்மேனாக இருக்கிறது கூட தகுதியற்ற அந்த முக்தார். அவனை தூக்கிட்டு போய் பல கோடி ரூபாய் இவனுங்க திமுக காரனுங்க இன்வெஸ்ட் பண்ணி அவனை ஒரு ஊடகவியலாளராக்கி அவனை இப்படியெல்லாம் பேட்டி எடுக்க வச்சு அதை ஒளிபரப்பு பண்ணி அவன் இன்பம் காண்றானுங்கன்னா அவனுக்கு எவ்வளோ பெரிய கேவலமான ஆளுங்க திமுக காரன்னு பார்த்துங்க. அதுவும் காவல்துறையினர் ஒருத்தர் பாதுகாப்பு. ஆக இவன் வந்து சீமான் சவுக்கு சுங்கர் டேய் சவுக்கு சுங்கர் நீ ஏன்டா அவன் பாருங்க ஊட்டுறான் உனக்கு ஏன்டா வயிறு இது அவனுக்கு இருக்கு ஊட்டுறான் உனக்கு வேணுமா? நீ என்னென்ன பண்ண அயோக்கியத்தனம் தெரியாதா? அவர் என்ன சார் சிஎஸ்ஆரே இருக்கு. என்ன சார் அது அயோக்கியத்தனம்? சிஎஸ்ஆரே இருக்கு. ஒரு பாலியல் சீண்டல் பண்ண சிஎஸ்ஆரே இருக்கு என்கிட்ட எடுத்து விட்டா. அதான் என்னன்னா அந்த படுவான்றதுக்காக அமைதி காக்க வேண்டியதாக இருக்கு. இப்போ சிஎஸ்ஆர் எடுத்து நம்ம பேசணும்னு சொன்னால் ஆதாரத்தை காட்டணும்னு சொன்னால் ஆதாரத்தை காட்டினா அந்த ஒரு ஊடகவியலாளர் இருக்காங்க அந்த மன உளைச்சலோ இல்லை அது எதுவும் ஏற்படுத்தக்கூடாதுன்றது நம்ம வந்து தவிர்த்துட்டு போகிறோம். அப்போ அவர் மேலே ஒரு அவர் இவருன்னு பேசாதீங்க. அவங்களாம் ஊடகவியலாளரே இல்லாதீங்க. திரும்ப அவர் நீங்கள் சொல்ல பார்த்தா எனக்கு புதுசாக தெரியுது. அவர் மேலே ஒரு வித இல்லை. அதான் சொல்லுறேன் சிஎஸ்ஆரே இருக்கு. ஆமாம், அதுக்கப்புறம் போய் உட்காந்து காம்ப்ரமைஸ் பண்ணி மன்னிப்பு கேட்டு அது வழக்கு இல்லாமல் ஆனது. அந்த சிஎஸ்ஆர் போட்ட காப்பியே இருக்கு உங்ககிட்ட இருக்கு சார். பட் அதை வெளியிட்டோன்னு சொன்னால் அந்த வரும். அந்த பெண் மன உளைச்சலுக்கு ஆகும். அதாவது ஒரு குடும்ப பெண் நம்ம அதுக்கு போகாமல் இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. இந்த எப்போ வந்து நீ மட்டும் போடுவ காமலியில் யார் சீமானின் காமலியில் நீ என்ன விளக்கு பிடிச்ச காமலியில் வீடியோ தமிழின் போடுறான் பாருங்க. ஊடகவியலாளர் செய்கிற வேலையாது, ஒரு அரசியல் ஊடகவியலாளர் செய்கிற வேலையாது. சவுக்கு சங்கரின் காமலியில் என்னடா பண்ணுற நீ ஏற்பாடு பண்ணி கொடுத்தியா? விரைவில் வெளியாகுங்கிற மாதிரிலாம் என்ன ஆகும்? நாளைக்கு எனக்கும் போடுவோம் பாருங்க. போடட்டும். உங்களுக்கும் போடுவாரா? போடுவான். அது வேலை வேற என்ன? இப்போ போட்டிருக்காங்கல்ல, இன்னைக்கு மட்டும் 2 வீடியோ வெளியிட்டிருக்கான். நீ போலீஸ் பாதுகாப்போடு போகிற. வேலூர் இப்ராஹிம்னு பிஜேபியில் ஒருத்தர் இருக்கான். அவன் கூட என்னையும் ஒப்பிடுறான். வேலூர் இப்ராஹிமையும் முக்தாரையும் ஒப்பிட்டா லாஜிக்காக ஏற்றுக்கலாம். ஏன்னா நீயும் போலீஸ் பாதுகாப்போடு இருக்க, அவனும் போலீஸ் பாதுகாப்போடு இருக்கான். அவனும் சமுதாயத்துக்கு எதிராக செயல்படுறான், நீயும் சமுதாயத்துக்கு எதிராக இப்போ திமுக இருக்க. உங்கள் 2 பேருக்கும் போலீஸ் பாதுகாப்பு போட்டுருக்குன்னா லாஜிக்காக நீங்கள் 2 பேரும் ஒன்றுன்னா கரெக்டு. எனக்கு என்ன இருக்குது? நான் எப்போ ஆளும் அரசுக்கு மக்கள் விரோத செயல்பாடுகளை தொடர்ந்து எதிர்க்கக்கூடிய ஒரு சாதாரணமான மனிதனாக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.